ஒரு கியூட்டான ப்ரீ வெட்டிங் போஸ் எது இப்ப ட்ரெண்ட்ல? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். என்னமா செய்யறீங்க? இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். என்னது? ஆவுனா இத ஒன்னு சொல்லிருங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை ஆதரிப்பவர்கள், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை எதிர்ப்பவர்கள். அப்படி பாரு பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க நிறைய போஸ்டர்ஸ்லாம் பண்றாங்க. அதுல உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் போஸ் எது? அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ நான் சிந்திக்கலப்பா. ரீசெண்டா சோஷியல் மீடியால பார்த்த ஒரு பிக்சர்ஸ், ஹனிமூன் கப்பல் போனா எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் ஒயிட் பெட்ஷீட் எடுத்து புடிச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் வைஃப், ஐ மீன் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். குமாரே செம்ம மேட்ருப்பா. குமாரே கையை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்க கையை வச்சு தள்ளேன்? எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நில்லு, உன்னை நான் இன்னைக்கு பிரிச்சு மேயற ஆம்பளை கிடையாது. நான் தான் எடுத்து விட்டேன். நிஜமாலே ரொம்ப வியர்டா, ஐ மீன் அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. More closer. Yeah, now look at each other. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. பாத்தியாயிட்டு உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இல்ல வேற ஏதாவது நீங்க இது பண்ணலாமா? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடி, அவ்வளவுதான். இது திஸ் இஸ் டிஃபரண்ட் ஆக்சுவலி. யா, அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. ஒண்ணு குடித்தாய்யா, ஒண்ணு குடித்தாய்யா. என்னோட போட்டோகிராஃபர்கிட்ட சொன்னேன், நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், நீ ஒரு 10-15 ஷாட்ஸ் எடுத்துரு, அதுல ஏதாவது ஒரு போட்டோ நல்லா இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? கதை போமா. ஆணியா புடுங்க வேணாம். அவ்வளவுதான் முடிஞ்சு தம்பி. ஃபுல் ஷோ போகணும். அது போக நான் இன்னோவேட் பண்ண போஸ் அப்படி ஏதாவது போஸ் இருக்கா? அப்படியே எய்தாப்ல நின்று அப்படியே நெஞ்சில சாய வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு போஸ். இவங்க வந்துட்டு என்ன அவங்க தோல் மேல தூக்கி வச்சுப்பாங்க. அது வந்துட்டு எப்படின்னா லைக் ரொம்ப கிரேசி போசஸ் மாதிரி கொஞ்சம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நீங்க சொல்லாமே வேற என்ன போசஸ்லாம் இருக்குன்னு. சொல்லிரவா? சொல்லுங்க. யா சார், நம்மளே மழை வராம நம்மளே வந்து படத்துல ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு லைக் எமோஷனல். தத்துவம் பிடிச்ச போக என்ன மேல இருக்கான் பாருங்க. பார்க்க முடியாம படத்தனா வேற இப்ப செஞ்சு காமிச்சாங்கல்ல, அதுலயே 2 இது வந்து எனக்கு ஆக்வர்டா தான் தெரிஞ்சது. வெட்டிங் போட்டோகிராஃபியுமே அப்படிதான் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப வெட்டிங் ரிசப்ஷன்ல ஓகே, மண்டபத்துல ரிசப்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாம், நாங்க பிரைவேட்டா போய் பண்ண கூடாதா?
இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. எல்லாரும் அந்த போட்டோஸை பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அக்கா அப்படி கிடையாது. நீ பொத்திட்டு உட்கார்ற. அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, தே ஆர் கம்ஃபர்டபுள். போட்டோ எடுக்கிற நாங்களும் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தான் மேடம். போட்டோகிராஃபர்ஸ் வந்து இதுல ஒரு பெரிய டைரக்ஷனே பண்ண வேண்டியிருக்குல்ல. இதுல என்னப்பா சந்தேகம்? ஒரு லவ் மேரேஜ்னா ஈஸியா அந்த ஒரு சிங்க் வந்துரும் அவங்களுக்கு முன்னாடியே. நான் லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? நான் லவ் மேரேஜ், அதாவது வெஜ் நான்வெஜ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். லவ் மேரேஜா? ஒண்ணும் இல்ல, ட்ரெடிஷன் மாறி இருக்கு. முன்னால பொண்ணு கை ரெண்டையும் விரிக்க சொல்லி அதுல மருதாணி இருக்கும், அதுல இருந்து மாப்பிள்ள மூஞ்சி இப்படி வரும். அந்த கால போட்டோகிராஃபி எவ்வளவு போர். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இப்ப ஆல்பம் பார்க்க வரவங்க கூட கடகடன்னு திருப்பிட்டு அவங்க இருக்கிற போட்டோ மட்டும் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இல்ல ஒரு கல்யாணம்னா உறவினர்களோட இருக்கிறதா ஆல்பம், நீங்க மட்டும் தனியா இருக்கிறது ஆல்பமே கிடையாது. வெட்டிங் போட்டோகிராஃபின்றதே வந்து ட்ரெடிஷனல் வீடியோ, கேண்டிட் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டிட் போட்டோகிராஃபி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, நான் ப்ரீ வெட்டிங் போறேன்னா ஒரு நாளைக்கு நான் 4-5 ட்ரெஸ் கூட மாத்தி விதவிதமா ரகரகமா எடுப்பேன். அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த போட்டோகிராஃபில எல்லாம் மணப்பெண் கூட ஓகே, மணப்பையெல்லாம் தடுமாறான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இது முக்கா கல்யாணம் வச்சுக்கோங்க. இல்ல அது யாத்தே ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. நீங்க ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ண என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டே வந்து பையனை மீட் பண்றதுக்கு ஒரு சாக்கா வச்சு. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. பெண்களுக்கான போட்டோ ஷூட் தான் நடக்குதுங்க, அதுல ஆண்கள் கொஞ்சம் துணையா போறீங்க. முட்டி போட்டு ரோஸ் கொடுப்பது, தூக்கி பிடித்து கொண்டிருப்பது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்து டிவில பாக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு வரோம், ஆனா மக்கள் மனசார ஆசீர்வதிக்கிறதுக்கு வரோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். ஏன் முடியாதுன்றீங்க நீங்க அந்த போட்டோகிராஃபி எடுக்க? வீட்ல வேணாம்னு சொன்னாங்க சார். லவ் மேரேஜ் எங்களுது. லவ் கூட தான் வீட்ல வேணான்னு இருப்பாங்க. கட்டல ஏன்டா சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா?